ஹாப்பி டே, வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். நம்ம சேனலில் டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் பார்த்துட்டு வரோம். இந்த கண்டென்ட்லாம் எக்கனாமிக் டைம்ஸ், CNBC TV 18, மணி கண்ட்ரோல், NDTV ப்ராஃபிட்லேருந்து எடுத்திருக்கேன். நான் SEBI ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரைடே நிஃப்டி 50 க்ளோஸ் ஆனது 0.21%, ரெட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆனது 0.68% ரெட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. DI நெட் பையர்ஸாக இருக்காங்க. 1748.44 க்ரோஸ்க்கு பை பண்ணியிருக்காங்க. FI நெட் செல்லர்ஸாக இருக்காங்க. 3404.04 க்ரோஸ்க்கு செல் பண்ணியிருக்காங்க. மண்டேக்கான நிஃப்டி 50 ரெசிஸ்டன்ஸ் பேஸ்ட் ஆன் பிவோட் பாயிண்ட்ஸ் 24,244, 24,293 and 24,373. Support based on pivot points 24,084, 24,034, 23,954. Bank Nifty resistance based on pivot points 51,883, 52,005, 52,201. Support based on pivot points 51,491, 51,370 and 51,174. ஃப்ரைடே US மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆச்சுன்னு பார்க்கலாம். S&P 500 0.38% க்ரீன்லையும், நாஸ்டாக் 0.09% க்ரீன்லையும், டவ் ஜோன்ஸ் 0.59% க்ரீன்லையும் க்ளோஸ் ஆகிருக்கு. இந்தியன் ADRs ஆன இன்ஃபோசிஸ் ADR 0.46% க்ரீன்லையும், ICICI பேங்க் ADR 0.60% ரெட்லையும், HDFC பேங்க் ADR 0.53% க்ரீன்லையும், விப்ரோ ADR 0.74% க்ரீன்லையும், டாக்டர் ரெட்டிஸ் லேப் 0.13% க்ரீன்லேயும் க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் மெயினாக வாட்ச் பண்ணணுன்னா, Q2 ரிசல்ட் கொடுத்த ஸ்டாக்ஸ் மெயினாக வாட்ச் பண்ணணும். Whirlpool ஆஃப் இந்தியா Q2 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் 40.1% இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 53.5 crore கொடுத்துருக்காங்க. ரெவென்யூ 12.6% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 1,713 crore கொடுத்துருக்காங்க. EBITDA 19% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. EBITDA மார்ஜின் 5.07% இன்க்ரீஸ் ஆகிருக்கு இயர் ஆன் இயர் வைஸ். மெட்ரோபோலிஸ் ஹெல்த் கேர் Q2 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் 31.2% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரெவென்யூ 13.4% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இயர் ஆன் இயர் வைஸ்க்கு வேல்யூஸ் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அட்வான்ஸ்ட் என்சைம் டெக்னாலஜிஸ் Q2 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் டிக்ளைன் ஆகிருக்கு. 4.6% கம்மியாகிருக்கு. 32.8 crore தான் கொடுத்துருக்காங்க. ரெவென்யூ 7.4% கம்மியாகிருக்கு. 146.1 crore தான் கொடுத்துருக்காங்க. எபிடாவும் டிக்ளைன் ஆகிருக்கு. 17.3% கம்மியாக கொடுத்துருக்காங்க. மார்ஜின் எபிடா மார்ஜின் 350 basis point கம்மியாகிருக்கு. 29% தான் கொடுத்துருக்காங்க. உத்தரகண்ட் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் Q2 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் 55% ஃபால் ஆகிருக்கு. 114 crore-லேருந்து 51 crore தான் கொடுத்துருக்காங்க. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 26.4% இன்க்ரீஸ் ஆகிருக்கு இயர் ஆன் இயர் வைஸ். அரவிந்தோ ஃபார்மா Q2 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் 8.6% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரெவென்யூ 8% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிடா 11.6% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிடா மார்ஜின் 65 basis points இன்க்ரீஸ் ஆகிருக்கு இயர் ஆன் இயர் வைஸ். டோம்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் Q2 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் 42.5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரெவென்யூ 19.7% இன்க்ரீஸ் ஆகிருக்கு இயர் ஆன் இயர் வைஸ். ஆப்பிள் இந்தியா Q2 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் 38% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 92 crore கொடுத்துருக்காங்க. ரெவென்யூ 26% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 542.9 crore கொடுத்துருக்காங்க. அத்துல் ஆட்டோ Q2 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் வைஸ்க்கு ப்ராஃபிட் டிக்ளைன் ஆகிருக்கு. 35.9% டிக்ளைன் ஆகிருக்கு. ரெவென்யூ 18.6% இன்க்ரீஸ் ஆகிருக்கு இயர் ஆன் இயர் வைஸ். வேறு என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் வாட்ச் பண்ணணுன்னா, Zaggle ப்ரீபெய்டு ஓஷன் சர்வீசஸ் ஒரு சைன் பண்ணியிருக்காங்க அக்ரிமெண்ட். யாரோடனா கேன்ஃபின் ஹோம்ஸோட சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அக்ரிமெண்ட் மூலமாக எக்ஸ்பென்ஸ் மேனேஜ்மெண்ட் பிளாட்ஃபார்ம் மேனேஜ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ்க்காக கேன்ஃபின் ஹோமில் உள்ள எம்ப்ளாயீஸ் பெனிஃபிட்ஸ்க்காக எல்லா பிரான்ச்சஸ்லேயும் மேனேஜ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. Zaggle ப்ரீபெய்டு ஓஷன் சர்வீசஸ். கிருஷ்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் ஆப்ரேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. யாரோடனா இன்சிக்னியா ஹெல்த் கேரோட 15 yearsக்கு போட்டிருக்காங்க. இது மூலமாக நியூலி கன்ஸ்ட்ரக்டட் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் 150 beds இன் குண்டூரில் போட போகிறதா சொல்லியிருக்காங்க, ஆந்திர பிரதேஷில்.
சோலார் இண்டஸ்ட்ரீஸ் இந்தியாவுக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு 580 crore ஆர்டர். ஸோ எதுக்காகனா டிஃபென்ஸ் ப்ராடக்ட் சப்ளை பண்ணுறதுக்காக ஓவர் த பீரியட் ஆஃப் 5 years. டைட்டன் இன்டெக் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட்டோட. ஸோ இது மூலமாக வின்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. வின்ஸ்னா வெதர் இன்ஃபர்மேஷன் நெட்வொர்க் அண்ட் டேட்டா சிஸ்டமை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஆர்எம்சி ஸ்விட்ச் கீஸ் எம்ஓயு போட்டிருக்காங்க கவர்மெண்ட் ஆஃப் ராஜஸ்தானோட 1000 megawatt அல்ட்ரா மெகா சோலார் பவர் ப்ராஜெக்டுக்கான அக்ரிமெண்ட்ஸ். ஸோ இது வந்து இன்டெகிரேட்டட் பேட்டரி ஸ்டோரேஜாக இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அதோட வாட்டேஜ் பார்த்திங்கன்னா 1 gigawatt சொல்லியிருக்காங்க. ஸோ க்ரீன்ஃபீல்ட் ப்ராஜெக்ட்னு சொல்லியிருக்காங்க. டெரா சாஃப்ட்வேர் ஐடிஐயோட ஒரு பார்ட்னர்ஷிப் வராங்க. ஸோ இது மூலமாக பாரத் நெட் ஃபேஸ் 3 ப்ராஜெக்ட்ஸ்க்கு லோயஸ்ட் பிட்ராக இருக்காங்க ஃபார் ஹிமாச்சல பிரதேஷ், வெஸ்ட் பெங்கால், அந்தமான் நிக்கோபாரில். அதோட டோட்டல் ஆர்டர் ஒர்த் பார்த்திங்கன்னா 3022 crore. டிசிஎஸ் சிஸ்டம் ஒரு ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருக்காங்க 460 crore ஆர்டர். ஸோ எங்கேருந்துனா லாக்ஹீட் மார்ட்டின் குளோபல் யூஎஸ்ஏலேருந்து அவங்களுக்கு கிடச்சிருக்கு. எதுக்கான ஆர்டர்னா எலக்ட்ரானிக் அசம்பிளிஸ் சப்ளை பண்ணுறதுக்கான ஒரு ஆர்டர். ஜிஆர் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸும் லோயஸ்ட் பிட்ராக இருக்காங்க பிஎஸ்என்எலோட பாரத் நெட் ஃபேஸ் 3 ப்ராஜெக்ட்க்கு. இவங்களோட வேல்யூ பார்த்திங்கன்னா 867.5 crore. ஸோ எங்கே கிடச்சிருக்குன்னா கேரளாவில் கிடச்சிருக்கு. ஸோ பாரத் நெட் இன் கேரளாவில் கிடச்சிருக்கு. ஸோ டிசைன், சப்ளை, கன்ஸ்ட்ரக்ஷன், இன்ஸ்டாலேஷன், அப்கிரேடேஷன், ஆப்ரேஷன், மெயின்டெனன்ஸ்க்கான ஒரு ஆர்டர் இது. ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் ஃபார் மண்டே ஏஞ்சல் ஒன் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க லேட்டன்ட் வியூ டெக்னாலஜிஸ்க்கு பை. டார்கெட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 542. ஹெச்டிஎஃப்சி செக்யூரிட்டிஸ் நேஷ்னல் ஃபெர்டிலைசருக்கு பை. டார்கெட் ப்ரைஸ் 128. சேம் ஹெச்டிஎஃப்சி செக்யூரிட்டிஸ் என்ஐஐடிக்கு பை. டார்கெட் ப்ரைஸ் 210. ஹெச்டிஎஃப்சி செக்யூரிட்டிஸ் ஃபெடரல் பேங்க்குக்கு பை கொடுத்துருக்காங்க டார்கெட் ப்ரைஸ் 217 and 223. ஆக்சிஸ் செக்யூரிட்டிஸ் நாராயணா ஹிர்தாலயாக்கு பை. டார்கெட் ப்ரைஸ் 1370. வேறு என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் இன்றைக்கி வாட்ச் பண்ணணுன்னா சாட்டர்டே ஃப்ரைடே ஈவினிங் யாரெல்லாம் ரிசல்ட் கொடுத்துருக்காங்களோ அவங்க ஸ்டாக்ஸ் தான் வாட்ச் பண்ணணும். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ், ஏஷியன் பெயிண்ட்ஸ், டிவிஸ் லேப், ஓலோ எலக்ட்ரிக், இமாமி, ஷிப்பிங் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, ப்ரீமியர் எனர்ஜிஸ், ஃபோர்டிஸ் ஹெல்த் கேர், ஜூபிட்டர் வேகன்ஸ் அண்ட் எல்ஐசி. இதுக்கான ரிசல்ட் வீடியோஸ்லாம் நான் சாட்டர்டே ஃப்ரைடே அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க் கீழே கொடுக்குறேன். இன்றைக்கி வேறு யாரெல்லாம் ரிசல்ட் கொடுக்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் காப்பர், ஜூப்ளி அண்ட் ஃபுட் ஒர்க்ஸ், என்எம்டிசி, பராக் மில்க் ஃபுட்ஸ், அப்ஜி சுந்தரா ப்ராக் ஹோட்டல்ஸ், ராம்கோ சிமெண்ட்ஸ், ட்ரிவேணி டர்பைன், டிவிஎஸ் சப்ளை சொல்யூஷன்ஸ், யூபிஎல், ஜைடெஃப் வெல்னஸ், ஓஎன்ஜிசி, பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ், ஹிண்டல்கோ இண்டஸ்ட்ரீஸ், ஸ்ரீ சிமெண்ட், பேங்க் ஆஃப் இந்தியா, அசாத் இன்ஜினியரிங், பஜாஜ் கன்சியூமர் கேர், பல்ராம்பூர் சீனி மில்ஸ், பிஇஎம்எல், கேம்பஸ் ஆக்டிவ்வேர், தேவயானி இன்டர்நேஷ்னல், கோத்ஃப்ரை ஃபிலிப்ஸ் அண்ட் கிராஃபைட் இந்தியா. தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வேணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.